ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிவிஸ் கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுவடை வந்து எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி வந்து என்னென்ன அறுவடை எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பச்சை கலர் நீட்டை கத்திரிக்காங்க. இதை தான் ஃபஸ்ட்டு முறையாக நம்ம எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணி எடுத்து அதுலேருந்து விதைகளையும் சேகரித்து நான் எல்லா நண்பர்களுக்குமே நான் விதை பேர் கொடுத்துருந்தேன். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய், இது வந்துட்டு பர்மன் வெண்டை எடுத்திருக்கேன். அப்புறம் இது இருநிற பர்மன் வெண்டை வந்து இது விதைக்காகவும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி 2 எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பழம் வந்து இன்றைக்கி 4 பழம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு இதுலேருந்து விதைகள் வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பழத்தில் பார்த்திங்கன்னா 6 விதை இருக்குங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு 2 பழம் இப்போ எடுத்தேன். அதில் வந்து விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பழத்துலேயே 6 விதை இருக்குது. இதை விதைகளையுமே சேகரித்து அடுத்த விதை பேர் உங்களுக்கு நான் தர்றேன். இங்கே பாருங்கள், நம்ம சுண்டக்காய் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மார்க்கெட்லேயே ரொம்ப அரிதாக கிடைக்காத ஒரு காய்னா சுண்டக்காங்க. அப்புறம் சொடக்கு தக்காளி வந்து விதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லனாக்கா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருங்க, அதான் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து இந்த சகோதர பேர் வந்து விக்னேஷுங்க. இவங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு. இவங்க என்னென்னா, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மாயன்கீரை கட்டிங்ஸ் கொடுங்கன்னு சொல்லி, எனக்கு வேறு எதுவுமே வேணால் எனக்கு மாயன்கீரை கட்டிங்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நண்பருக்காக, ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம எஸ்டி கொரியில் அனுப்ப சொன்னாங்க. ஏன்னா திருப்பூர் நம்ம இதை வந்து போஸ்ட்டில் அனுப்ப முடியாது, எஸ்டி கொரியில் அனுப்புங்க அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு அனுப்புகிறேங்க. என்னென்ன அனுப்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாயன்கீரை மட்டும் கேட்டிருந்தாங்க. எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சிஸ்டர் அப்படின்னாங்க. நான் சரி நம்ம ஒரு இதாக அனுப்ப வேணாம் அப்படிங்கிறதுக்காக இது மாயன்கீரை கட்டிங்ஸு. இது பார்த்திங்கன்னா முள்முருங்கைங்க. இது முள்முருங்கை. இது வந்து பார்த்திங்கன்னா மல்பரி. இது வந்து பார்த்திங்கன்னா இது கற்பூரவள்ளி. சரி, இது எல்லாமே சேர்த்து வந்து அனுப்புவோம். ஏன்னா ஒரு தான் அனுப்ப வேணாம். ஏன்னா அவங்க எஸ்டி கொரியர் அமௌண்ட்டு வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ஒன்று மட்டும் நம்ம அனுப்ப வேணாம். இது எல்லாமே சேர்த்து வந்து அந்த நண்பருக்கு நான் வந்து அனுப்புகிறேங்க. எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போதே கொண்டு எஸ்டி கொரியரில் வந்து அனுப்ப போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், விதைகள் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ சனிக்கிழமை வந்து பாதி பேருக்கு அனுப்பிட்டேங்க. என்னால் வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்னா சனிக்கிழமை வந்து ஜல்லிக்கட்டு டியூட்டி போட்டிருந்தாங்க. அதனால் நேரமாகவே நான் 6 மணிக்கெல்லாம் போயிட்டேங்க. அதனால் கொண்டு போயிட்டு தம்பிகிட்ட கொடுத்து போஸ்ட்டில் வந்து போட சொன்னேன். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு அனுப்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த பாருங்க, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்றைக்கி கொண்டு போஸ்ட்டில் வந்து போட்டுருவேங்க. எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வாங்கிக்கிறேங்க. அப்புறம் ஒரு சில நண்பருக்கு வந்து கொஞ்சம் விடுதலை இருந்துச்சுனாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நான் அனுப்புகிறேங்க. இது தாங்க என்னோட அறுவடை. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி. தேங்க்யூ.